அசுர மாதா தன் உத்தேசத்தை நிறைவேற்றட்டும். நான் எனது இலக்கை அடைவேன். என் சிவனை அழைத்துக் கொண்டு நான் கைலாயம் செல்வேன். சற்று பொறுமை காக்கவும் தேவி. நிலைமையை புரிந்து கொள்ள முயலுங்கள். என்னை சமாதானப்படுத்த வந்திருக்கிறீர்களா நாராயணா? என் மனவேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? அசுரர்களுக்கும் ஆதிசக்திக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் அழிவைத்தான் விரும்புகிறார்கள். இன்று தாங்களும் அப்பாதையில் தான் செல்கிறீர்கள். இன்று நீங்கள் இருவரும் பேரழிவிற்கு காரணமாகிவிட்டீர்கள். ஆம், நான் அசுரர்களுக்கு நிகரானவளே. பேரழிவை உண்டாக்குவேன். தங்களிடம் ஏதேனும் தீர்விருந்தால் கூறுங்கள் நாராயணா. இல்லையேல் என் சிவனை அடைவதிலிருந்து என்னை தடுக்காதீர்கள். புரிகிறதா? எனக்கு என் சிவன் தேவை. எய்தனே, பிரகைதனே, முன்னே வாருங்கள். வணங்குகிறோம் குரு சுக்கராச்சாரியரே. உங்களுக்கு புவி மீது அக்கறை இருக்கிறதென்றால் உடனே 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் சென்று என் சிவனை அழைத்து வாருங்கள். இல்லை தேவி, தாங்கள் கூறுவது நடக்காத காரியம் என்று தாங்களே நன்றாக அறிவீர்கள். நான் விரும்பினாலும் என்னால் ஏதும் செய்ய இயலாது. தாங்கள் என் சகோதரி. தங்களது கண்ணீர், தங்களது வேதனை என் மனதையும் பாதிக்கிறது. ஆயினும் என்னால் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற இயலாது. அவ்வாறென்றால் சரி. நான் என் கரங்களை கொண்டு இப்பிரபஞ்சத்தையே அழிக்கப் போகிறேன் நாராயணா. அதை காண்பதற்கு தயாராகிவிடுங்கள். கூறுவதை கேளுங்கள் தேவி, இவ்வாறு செய்யாதீர்கள். எய்தனே, பிரகைதனே, அழிவின் சங்கநாதத்தை முழங்குவதற்கு தயாரா? இது என்ன பரீட்சை மகாதேவா? இன்று சிவனின் சக்தியும் அசுரர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். அழிவின் பாதையில் செல்கிறார்கள். இன்று அன்பு மற்றும் வெறுப்பு இரண்டின் உத்தேசமும் அழிவாகத்தான் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இந்த புவியை நான் எவ்வாறு காப்பேன்? ஆதி சக்தியை நான் எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்று கூறுங்கள்.